நமஸ்காரம். வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது 21/8/26 அன்று வரலட்சுமி விரதம் அன்றுதான் வருகிறது. நிறைய பேருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் டவுட் இருந்தது. 21ஆம் தேதியா 28ஆம் தேதியா அப்படின்றது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனா அது வந்து 21ஆம் தேதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அன்றுதான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட இருக்கிறது. அன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னெல்லாம் எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். முதலில் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்னன்னாக்க, வரம் தரும் லக்ஷ்மி, அதாவது நம்மளுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுக்கும் லக்ஷ்மி அவர்களை பூஜிப்பதே இதனுடைய நோக்கம். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம வரலட்சுமியை பூஜிச்சா நிறைய காசு பணம் வரும். இல்ல, அது மட்டும் கிடையாது. மனசு நிம்மதி, நோயற்ற வாழ்வு, குழந்தை செல்வங்கள், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவ அந்த அம்பாள், அந்த லக்ஷ்மி தாயார். அது எப்படி கொண்டாடுவது அப்படின்றத இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். 21ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 6:15 8:30 மணி வரைக்கும் ரொம்ப உசத்தியான நேரம். அந்த நேரத்தில் வரலட்சுமியை நம்ம வந்து பூஜிப்பதற்கும் ஏழை பண்ணுவதற்கும் ரொம்ப ஒரு உத்தமமான நேரம். எப்படி பண்ணணும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து நம்ம முகம் வைத்துதான் பண்ண வேண்டும், எனக்கு வந்து பெருசு பெருசா டெக்கரேட் பண்ணி ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு முடியறவா பண்ணுங்க. அப்படி இல்லாதவா, ஐயோ நம்மளால முடியலையே நினைச்சுக்க வேண்டாம். ஒரு படம் வைத்து பண்ணா கூட அந்த பூஜை பூரணம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா எல்லாரும். அதனால நீங்க படமோ இல்ல முகமோ வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு தாம்பாளத்தில் ஒரு கலசத்தை வைத்து, அந்த கலசம், அதாவது நிறைய பேர் ஆத்துல அதுல வந்து ஜலம் சேர்க்கிறவாளும் இருக்கா, அரிசி சேர்க்கிறவாளும் இருக்கா. அது வந்து உங்க வீட்டு வழக்கம், உங்க மூதாதையர்கள் என்ன பின்பற்றி வருகிறார்களோ அதை நீங்கள் பின்பற்றுவது உத்தமம். ஸோ அதுக்குள்ள சேர்த்துட்டு நல்ல மங்கள பொருள்கள் எல்லாம் அதுக்குள்ள அன்னைக்கு போடணும். வெள்ளி காசு, தங்க காசு, அதெல்லாம் இல்லைன்னா மஞ்சள், கிராம்பு, வாசனை தர திரவியங்கள், மஞ்சப்பொடி, குங்குமப்பொடி, இதெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்து ஒரு அழகா மாவிலையால சுத்தி வைத்து, அதன் நடுவில் அழகா ஒரு தேங்காயை மஞ்சப்படுத்தி குங்குமம் விட்டு குடுமி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி அதுக்குள்ள வச்சு வைக்கணும். இன்னொன்னு இதை கொண்டு கேட்கலாம், அன்னைக்கு எங்களால பண்ண முடியாட்டாக்க என்ன பண்றது, நாங்கள் வீட்டு விளக்காக இருக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு தீட்டு அன்று செய்ய முடியவில்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையோ அதுக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமையோ கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்றது இருக்கு. அதை விட இன்னொன்னு, இது எப்படின்னாக்க, நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பேருக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கணுமா, எங்களால முடியாதே அப்படின்னு சொல்றவா இருக்கா நிறைய பேரு. அந்த மாதிரி இருக்கவா அவர்கள் வீட்டு மனிதர்களுக்கு மட்டுமான ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்தாக்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இல்லையா, நீங்க வந்து ஏதோ பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கவே வேண்டாம். ஆத்மார்த்தமா செய்யறது தான் பூஜை. அதனால உங்களோட மனத்துக்கு திருப்திகரமாக செய்யக்கூடிய பூஜைகளை செய்வது உத்தமம். 12 மணி வரைக்கும் அந்த நேரம் நன்றாக இருக்கிறது. நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்லாம் அப்போ சொல்லி, அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம், ஸ்ரீசுதி சொல்லலாம், இல்லைனாக்கா வந்து அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி அஷ்டோத்திரம், எது இருந்தாலும் மகாலட்சுமிய மனசால நினைச்சுட்டு கூப்பிடுங்கோ. அவ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அனுகிரகம் கண்டிப்பாக செய்வாள். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்கோ, இந்த பிரசாதங்கள்லாம் நிறைய பண்ணணுமா அப்படின்னு கேட்குறவா நிறைய பேர் இருக்கா. இல்ல, ஒரு வாழைப்பழம் வைத்து பூஜையே பண்ணலாம். இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் நன்னா பண்ணணும்னு ஆசை இருக்கு, என்னால முடியும் அப்படின்றவா அக்கார வடிசலோ, இல்ல சக்கரை பொங்கல், பொங்கல், புளியோதரை, வடை, இனிப்பு பலகாரங்கள், எது உங்களுக்கு பிடிக்கிறதோ, எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்து வைத்து அம்பாளை சேவிக்கலாம். அதே மாதிரி பூக்கள் எல்லாம் என்ன பூ போடணும் அப்படின்னு கேட்குறவா, ஒரு முழம் மல்லிகை பூ போட்டா கூட போறோம். ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் பூக்களுடைய விலைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாமரை பூ கிடைச்சதுன்னா ரொம்ப வசதி. ஏன்னா லக்ஷ்மிக்கு பிடிச்சது தாமரை. கொஞ்சம் விலை கூட இருந்தா கூட ஒரு பூ கூட வாங்கி சாத்தலாம். அது நிறைய பூ இருக்கு. ஜாதி, இருவாட்சி, மல்லி, முல்லை, அதுக்கப்புறம் செண்பகம்,
இப்போ நிறைய பூக்கள் இருக்கு. விதவிதமா வாங்கி அந்த தாயாருக்கு சாத்தி நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு குடுத்து வச்சிருக்கணும். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னாக்க, சில பேர் வீட்டில் சில வழக்கங்கள் பெரியவர்கள் ஏற்படுத்தி இருப்பார்கள். அந்த வழக்கங்களை பின்பற்றி செய்வதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றோம். சில பேருக்கு நாங்க இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. எங்களுக்கு ஆனா பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றவா, புதுசா எடுத்து பண்ணலாமா? அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம். அந்த வரலட்சுமி வரத்துக்கு குடுத்து வச்சிருக்கணும் நம்ப ஆத்துக்கு. அதனால கண்டிப்பாக அந்த விரதத்தை எடுத்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி அந்த கலசத்தை எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னாக்க, அந்த கலசத்தை சுற்றி 9 முடுத்தை போட்டு, அந்த கலசத்துக்கு அருகில் வெத்தல பாக்கோட கூட வச்சு, நம்ம பூஜை பண்றதை அத வைத்து விட்டு, பூஜையெல்லாம் முடிஞ்சு, கற்பூர ஆரத்தி காமிச்சு, நெய்வேத்தியங்கள் எல்லாம் சமர்ப்பித்த பின்னர், அந்த நோம்பு சரடை எடுத்து, நம்ம வீட்ல யாராவது பெரியவா இருந்தாக்கா, அவர்களிடம் கொடுத்து, அவர்களை சேவித்து, அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று நாம் கட்டிக்கொண்டால் இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா, ஒரு ஃபங்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா, அதுக்கு அளவுகோல் கிடையாது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஆனா, இந்த பூஜையின் நோக்கமே என்னன்னாக்க, வரலட்சுமியை கூப்பிட்டு நம்ம வந்து காசு பணத்தை விட, "அத்தன சந்தோஷங்களையும் குடு" அப்படின்னு கேட்கப் போற நாள் அது. அதனால அந்த பூஜையை நன்றாக, சிறப்பாக எல்லாரும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.